இவன் இருக்கிறதுலே கழிச்சு போட்டு போய் அவன் முகரை அவன் 4 இடத்துல போய் பாருங்களேன். இருக்க பணத்தை காப்பாற்றணும், அப்படியே நக்கிட்டு போயிடணும் தான். அவனுக்கு எந்த எவன் ஓட்டு போடுவான்? ஒரு டான்ஸ் இப்படி குண்டி ஆடிக்கிட்டு டிவிக்கே ஒரு கட்சி வந்து 2006 அவன் கழிச்சு போட்டு போய் அவன் வந்து சும்மா கிறிஸ்டின்ல இருந்து மாறி சும்மா இந்த கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த ராஜசர கட்டி மாதிரி அந்த ஆந்திரால ஒருத்த ஆரம்பிக்க தெரியுமா? இவன் இருக்கிறதுலே கழிச்சு போட்டு போய் இவன் சும்மா டைம் பாஸ்க்கு மூஞ்சி அவன் முகரை அவன் 4 இடத்துல போய் பாருங்களேன். அவன் மூஞ்சியை போய் பாருங்களேன். இப்போ நைட்டு போய் ஒரு இடத்துல போய் அவன் கூட உதவி செய்வான். ரஜினி, விஜயகாந்தோட, எம்ஜிஆர் இவங்களோட நல்ல மனுஷன் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. அவரோட நோக்கம் என்னவா இருக்கும் அரசியல்? அவன் நோக்கம் ஒண்ணும் கிடையாது. அவன் நோக்கம் வந்து இருக்க பணத்தை காப்பாற்றணும், இருக்க மக்களை வச்சுமா முட்டா பே மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நக்கிட்டு போயிடணும் தான். அவனுக்கு எந்த எவன் ஓட்டு போடுவான்? இன்னைக்கு நான் சொல்லுதேன், சமுதாய ரீதியா ஓட்டு போடுறது வந்து எவனும் போட மாட்டான். எடப்பாடி அவர்களோட ஒரு மீட்டிங் வச்சு நம்ம 2 பேர் கூட்டணி வைக்கலாம்னு சொல்லும் போது நான் தான் சிஎம்மா இருக்கணும்னு விஜய் வந்து கேட்டதா சொல்றாங்க. எடப்பாடியாரு வச்ச கூட்டணி கரெக்ட். விஜய் முன்னாடி எல்லாம் எடப்பாடி அந்த தாழ்ந்தவளுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஆட்டோமேட்டிக்கா விஜய் சும்மா அந்த இளைஞர் சும்மா ஒரு டான்ஸ் இப்படி குண்டி ஆடிக்கிட்டு சும்மா விஜய் பின்னாடி விஜய் வந்தா அவன் முடிஞ்சு பண்ணா ஒரு மாதிரி இளைஞர்களை வேணா ஒரு 10% சும்மா டான்ஸ் ஆடி இது அப்படி பண்ணா கூட்டு போயிருவான். ஆனா எடப்பாடியார் கண்டிப்பா இந்த ஜெயிப்பாரு. நாங்க ஜெயிக்க வைப்போம்.